வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம்னா, உண்மையான நட்பு என்பது எது அப்படின்ற கேள்வியோடு தான் இந்த தலைப்பு இருக்குதுங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போது, வாங்க பார்க்கலாம். இப்போ உண்மையான நட்பு அப்படின்னா முதல்ல நட்புன்றது நம்மளுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்குது, எங்கே முடிவடையுது அப்படின்றத நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். இப்போது நட்புலேயே பலவிதமான நட்பு இருக்குதுங்க. இப்போ நம்ம ஒரு மிடில் ஏஜில் இருக்கிறோம். இப்போ ஒரு 40 வயசில் இருக்கிறோன்னு வச்சுங்களேன். இப்போ 40 வயசு உள்ள ஒரு நபருக்கு நட்புங்கிறது பார்த்திங்கன்னா, அவருடைய குழந்தை பருவத்திலிருந்து ஏற்பட்ட நட்பு கூட இன்றைக்கி தொடர்ந்துக்கிட்டு வந்திருக்கலாம். அதாவது குழந்தை பருவத்திலிருந்து, ஒரு பள்ளி பருவத்திலிருந்து தொடங்கின நட்பு இன்றைக்கி வரைக்கும் அவர் கண்டினியூ ஆகிட்டு வந்திருக்கலாம். பள்ளி பருவத்து நட்பு, கல்லூரி பருவத்து நட்பு, உறவுகளில் ஏற்பட்ட நட்பு, நம்ம வேலை செய்கிற இடத்துல ஏற்படுற நட்பு, சமூகத்தில் பழக்க வழக்கத்தினால ஏற்படக்கூடிய நட்புகள், இந்த மாதிரி நட்புகள் பல்வேறு வகையில் நண்பர்கள் சேர்றாங்க. அதைத்தான் இப்போ இங்கே நட்புகள் அப்படின்னு சொல்கிறோம். நட்பு பார்த்திங்கன்னா குழந்தை பருவத்திலேருந்து அவங்களுடைய ஆயுளினுடைய கடைசி நாள் வரைக்கும் எங்கிருந்து வேணாலும் நட்புகள் உருவாகலாங்க. இப்போ நட்புகளுக்கு வயது வரம்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதில் முக்கியமாக அந்த நட்புகளில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய நட்புகள்னு இருக்குதுங்க, நம்மளுடைய பொழுதை கழிக்கிறதுக்கான நட்புகள் அப்படின்னு இருக்குதுங்க, நமக்கு தீய பழக்கங்களை உருவாக்கக்கூடிய நட்புகள் அப்படின்னு இருக்குது. இந்த நட்புகளில் எந்தெந்த வகையாக இருக்குதுன்றதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய அனுபவத்திலிருந்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு தீய பழக்கங்களை உருவாக்கக்கூடிய நட்புகள் இருந்ததுன்னா அதை நீங்கள் வேண்டான்னு நினச்சிங்கன்னா தான் அந்த நட்புகள்லேருந்து நீங்கள் விலக முடியும். இது அந்த தீய பழக்கம் உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த நட்பு உங்களோட வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அது உங்களுக்கு பெரிய சிக்கலை உருவாக்கத்தான் செய்யும். அதனால் நட்புகளில் எந்தெந்த விதத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த வகையான நட்பு நமக்கு தேவை. அதாவது நட்புங்கிறதே என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு நட்போடு இருக்கணும். நட்பு மட்டும்தாங்க அங்கே வேணும், வேறு எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லாமல் இருக்கணும். அது ஒரு அந்தஸ்துக்கு அப்பாற்பட்டது, ஒரு பதவிக்கு அப்பாற்பட்டது, ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு பொருளாதாரத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இதையெல்லாம் தாண்டி இப்போ ஒரு குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட நட்பு, பள்ளி பருவத்தில் எனக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிற நட்பெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தொடருதுங்க. அப்படி தொடரக்கூடிய நட்புகளினுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு மனிதருக்கும் மாறுபடும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பருவத்து நட்பு இப்போ அவருடைய ஆயுசு வரைக்கும் வருதுன்னா அதில் சில பேருக்கு 1-2 நண்பர்கள் இருக்கலாம், சில பேர்த்துக்கு ஒரு 5 பேர் இருக்கலாம், சில பேர்த்துக்கு ஒரு 10 பேர் இருக்கலாம். இதெல்லாம் பெரிய எண்ணிக்கை. குழந்தை பருவத்திலிருந்து, அதாவது பள்ளி பருவத்திலிருந்து அவங்களுடைய ஆயுள் முழுவதுமே தொடரக்கூடிய நட்புகள் ஒரு 5 பேர் இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய எண்ணிக்கை. ஒரு 10 பேரில் இருந்தால் அவங்க பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த நட்புகளை நம்ம எப்பவுமே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவங்களுடைய சூழ்நிலைகளில், அதாவது அவங்க வீட்டில் ஒரு விசேஷம்னா நம்ம அவங்க இன்வைட் பண்ணும்போது நம்ம மறுக்காமல், நமக்கு டைம் இல்லைன்னு சொல்லாமல் போய் அந்த விசேஷத்தை நம்ம போய் அட்டன் பண்ணணும். அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு சிக்கலான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா அதுலேயும் நம்ம கலந்துக்கணும். மற்றபடி அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படும் போது நம்ம கூட இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு நட்புகளுக்குள்ள ஒரு தேவையான நேரத்தில் உதவி செய்கிறதும் உதவி கேட்குறதும் சகஜமான விஷயமா இருக்கணும். அதாவது இது எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதெல்லாம் எந்த ஒரு எதிர்பார்ப்புக்கு உள்ளேயும் வராத விஷயங்கள். அதாவது ஒரு அவசர உதவி அப்படிங்கிறது எந்த ஒரு எதிர்பார்ப்புக்கு உள்ளேயும் வராது, அது அவசர உதவி. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்வுகள், அதாவது நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்ச்சியாக இருக்கலாம், ஒரு துக்க நிகழ்ச்சியாக இருக்கலாம், அதெல்லாம் எதிர்பாராதது, வாழ்க்கையில் என்றைக்கோ ஒரு நாளைக்கு நடக்கிறது. இந்த மாதிரி எதிர்பாராத நிகழ்வுகள் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறவங்க தான் உண்மையான ஒரு நட்பாகவே இருப்பாங்க. அந்த நண்பர்களுடைய நட்பு காலத்துக்கும் தொடரும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். இப்போ நட்புகளில் நீங்கள் வேண்டாத நட்புகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க உங்களை வேண்டான்னு சொல்லுவாங்க, நீங்கள் அவங்கள வேண்டான்னு சொல்லுவீங்க. ஆனால் அவங்க உங்களுடைய நண்பர்கள் வரிசையிலே இருப்பாங்க, நண்பர்களில் லிஸ்ட்டில் மட்டும் இருப்பாங்க. எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற விஷயத்தை எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற விஷயத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட சொல்ல போகிறீங்க அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத நட்புகள் அப்படின்னு சொன்னால்
அவங்கக்கிட்ட உங்களுடைய விஷயத்தை நீங்கள் பகிர்ந்துக்காமல் இருக்கிறதே நல்லது. அவங்களுடைய விஷயத்தையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதே நல்லது. உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நட்புகள்லேருந்து நீங்கள் அந்த நண்பர்கள்கிட்ட இருந்து இந்த நிமிஷமே விலகிறதும் உங்களுக்கு ஒரு நன்மையைத்தான் கொடுக்கும். அதாவது நீங்கள் நல்லவங்க அவங்க கெட்டவங்கன்னு இல்லை, அல்லது அவங்க நல்லவங்க நீங்கள் கெட்டவங்கன்னு இல்லைங்க. சில நேரங்களில் வந்து முரண்பாடான நட்புகள் இருக்கும். அதாவது நான் சொல்கிற கருத்துக்கும் நீங்கள் சொல்கிற கருத்துக்கும் வந்து நிறைய வேற்றுமை இருக்கும். நிறைய நேரங்களில் பாதிப்பாகவே இருக்கும், நிறைய நேரங்களில் வாக்குவாதமாகவே இருக்கும். அந்த வாக்குவாதம் வந்து ஒரு சுமூகமான ஒரு முடிவாக இருந்ததுன்னா அது நல்ல நட்புன்னு சொல்லலாம். அந்த வாக்குவாதம் சுமூகமான முடிவாக இல்லாமல் எப்பவுமே ஒரு சண்டை சச்சரவுகளை உருவாக்கக்கூடிய ஒரு பொசிஷன்லேயே இருந்ததுன்னா அந்த நட்பை வந்து நீங்கள் வந்து தேவையில்லை அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். உண்மையாகவே உங்களுக்கு நீடிக்கக்கூடிய நட்புகள்லாம் எந்த மாதிரி தரத்தோடு இருக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்களை பற்றி புறம் பேச மாட்டாங்க, நீங்கள் அவங்கள பற்றி புறம் பேச மாட்டீங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு பொறாமையான ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்த மாட்டீங்க, அவங்க உங்ககிட்ட ஒரு பொறாமையான எண்ணத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க. நீங்கள் எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும்னு எந்த ஒரு கட்டாயமுமே இருக்காது. சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லலைன்னா கோச்சிக்குவாங்க. நம்ம வந்து சொல்லலைன்றதுக்கு வந்து எந்த காரணமுமே இருக்காது. ஒரு சொல்லாமல் சில விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கும். அவங்க தெரியும் போது பார்த்திங்கன்னா இதை வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு மறைக்கிறாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்களை வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கலாம், சொல்ல முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு நட்பை தொடர்றது தான் வந்து ஒரு சிறந்த நட்பே தவிர, நீங்கள் ஏன் எங்ககிட்ட சொல்லாமல் செஞ்சீங்க, நீங்கள் எங்ககிட்ட மறைக்கிறீங்க இந்த விஷயத்தை, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டு வாக்குவாதமாக உருவாக்கிக்கிற நட்பை வந்து நீங்கள் வந்து சீர்படுத்திக்கணும். அப்படியெல்லாம் இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு நண்பர்களுக்குள்ளே நீங்கள் பேசி அந்த மாதிரி விஷயமே இல்லை, நான் வந்து உண்மையாக தான் இருக்கேன், நான் உங்ககிட்ட வந்து எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த சூழ்நிலையில் சொல்ல வேண்டியது இல்லைன்னு நான் நினச்சேன் அப்படின்னு நீங்கள் வந்து அதை ஒரு யதார்த்தமான ஒரு விஷயமாக நீங்கள் சொல்லி புரிய வைக்கலாம். அதை புரிஞ்சிக்கக்கூடிய நட்பு தான் உண்மையான நட்பு. அதை புரிஞ்சிக்கலைன்னா அது வந்து உங்ககிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணக்கூடிய நட்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த உண்மையான நட்புக்கும் இந்த வாக்குவாதம் பண்ணுற நட்புக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. சில நட்புகள் வந்து வாக்குவாதம் பண்ணும் ஆனால் உண்மையான நட்பாக இருக்கும். அது வந்து எப்போவுமே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு நம்ம கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த நட்பு. அதனால அந்த மாதிரி நட்பை நீங்கள் விடவும் முடியாது. அதாவது உண்மையான நட்பு என்பது எது அப்படின்ற ஒரு கேள்வியோடு தான் இந்த தலைப்பை நம்ம ஆரம்பித்தோம். இதில் வந்து இவ்வளோ விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். இதில் நாங்கள் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து நிறைய இடங்களில் பொருந்தலாம், சில இடங்களில் பொருந்தாமல் கூட இருக்கலாம். ஏன்னா சமூகத்தினுடைய தொடர்பு இருக்கும்போது தான் இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நிறைய நேரங்களில் பொருந்தும். அதனால் நீங்கள் சமூக தொடர்பை வந்து எப்பவுமே வந்து அதிகப்படுத்திக்கங்க. அதிக நண்பர்கள் இருக்கிறது நல்லது தான். அதில் வந்து தரமான நட்பு அப்படின்றத நீங்கள் வந்து முடிவு செஞ்சு வச்சுங்க. தரம்னா நான் சொல்கிறது வந்து உங்களுடைய உண்மைத்தன்மையில் தரம் இருக்கணுங்க. அது ஒரு பொய் கலந்த நட்பாக இருக்கக்கூடாது. அது வந்து பிரச்சனையை உண்டாக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, உண்மைத்தன்மையோடு இருக்கணும். நம்ம வந்து அந்த இடத்துல பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுனால பொய்யை மாற்றி மாற்றி பேசுகிறதும் இருக்கக்கூடாது. உண்மைத்தன்மையோடு இருக்கிற நட்பு வந்து எப்பவுமே வந்து நெடுங்காலத்துக்கு நீடிக்கக்கூடிய நட்பாக தான் இருக்கும். அதனால் உண்மையான நட்பு என்பது என்ன அப்படின்றதுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.